ஓம் சாந்தி. ஜூன் 7, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக சகோதரர்கள். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். அன்பால் நிறைந்து வழியும் கங்கைகள் ஆகுங்கள். என்றுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை எந்த குழந்தைகளை பெருமளவு நேசிக்கின்றார்? பதில்: 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உலகிற்கு நன்மை பயக்கின்ற குழந்தைகளை அவர் நேசிக்கின்றார். 2. மலர்களாகிவிட்டவர்களையும் என்றுமே பிறரை முட்களால் குத்தாதவர்களும் ஆகும். என்றுமே முகம் கோணாது மற்றவர்களுடன் பெருமளவு அன்புடன் வாழ்கின்ற குழந்தைகளே தந்தையால் நேசிக்கப்படுகிறார்கள். ஷரீர உணர்வுடையவர்களாகி தங்கள் மத்தியில் சண்டையிட்டு உவர்நீர் போன்றாகி விடுகின்ற குழந்தைகள் தந்தையின் கௌரவத்தை இழக்கச் செய்கிறார்கள். அவர்கள் தந்தையை அவதூறு செய்பவர்கள் ஆகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் ஆன்மீக தந்தையை நேசிப்பதைப் போன்றே ஆன்மீக தந்தையும் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களை நேசிக்கின்றார். ஏனெனில் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் முழு உலகிற்கும் நன்மை பயக்கின்றீர்கள். நன்மை பயப்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகின்றனர். நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். தந்தையின் குழந்தைகளாகிய உங்கள் மத்தியில் உள்ள அன்பை போன்று வெளியிலுள்ள மக்கள் மத்தியில் அன்பு இருக்க முடியாது. நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். இங்கு சகோதரர்கள் தங்கள் மத்தியில் சண்டையிட்டாலோ அல்லது ஒருவர் மீது ஒருவர் அன்பை கொண்டிராது விட்டாலோ அவர்கள் சகோதரர்கள் அல்ல. நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும். தந்தை ஆத்மாக்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார். எனவே ஆத்மாக்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பை கொண்டிருக்க வேண்டும். சத்யுகத்தில் ஷரீர உணர்வு துண்டிக்கப்பட்டிருப்பதால் சகல ஆத்மாக்களும் ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களாகிய நீங்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதால் முழு உலகிற்கும் நன்மை பயக்கின்றீர்கள். நீங்களே உங்களுக்கு நன்மை பயக்கின்றீர்கள். உங்கள் சகோதரர்களுக்கும் நீங்கள் நன்மை பயக்க வேண்டும். இதனாலேயே தந்தை உங்களை ஷரீர உணர்வுடையவர்களில் இருந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். செல்வத்தில் தங்கள் பங்கிற்காக லௌகீக சகோதரர்கள் தங்களுக்கிடையே சண்டையிடுகிறார்கள். இங்கே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நேரடி தொடர்பை வைத்திருக்க வேண்டும். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை யோக சக்தி மூலம் பெற வேண்டும். நீங்கள் லௌகீக தந்தையிடமிருந்து லௌகீக ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆனால் அந்த ஆன்மீக தந்தையாகிய ஒரே ஒருவரிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆன்மீக ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து நேரடியாக பெற வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தந்தையை தனிப்பட்ட முறையில் நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஆஸ்தியை பெறுவீர்கள். உங்கள் மத்தியில் நீங்கள் சண்டையிடுவதை தந்தை பார்க்கும் பொழுது அவர் கேட்பார், நீங்கள் அனாதைகளா? ஆன்மீக சகோதரர்கள் தங்கள் மத்தியில் என்றுமே சண்டையிடக்கூடாது. உங்கள் மத்தியில் அன்பில்லாமல் சகோதரர்களாகி நீங்கள் சண்டையிட்டால் அது நீங்கள் ராவணனுக்கு உரியவர்கள் என்பதை போன்றதாகும். அவர்கள் அனைவரும் அசுர குழந்தைகள். அந்த நிலையில் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்களாகி சண்டையிடுவதால் அசுர குழந்தைகளுக்கும் இறை குழந்தைகளான உங்களுக்கும் இடையில் வேறுபாடு இல்லாததை போன்றிருக்கும். ஆத்மாக்கள் ஆத்மாக்களுடன் சண்டையிடுவதில்லை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஒருவரோடு ஒருவர் உவர்நீர் போல் ஆகாதீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆகும் பொழுதே தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்.
அப்பொழுது நீங்கள் ஷரீர உணர்வுடைய குழந்தைகள், அதாவது ராவணனின் குழந்தைகள் என்றும் தனது குழந்தைகள் அல்ல என்றும் தந்தை கூறுவார். ஏனெனில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உவர்நீர் போல் வாழ்கின்றீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு பாலும் சீனியும் போல் இருக்கின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரிக்க முடியாதுவிட்டால் அந்நேரத்தில் உங்களை ராவண சமுதாயத்தை சார்ந்தவராகவே நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உவர்நீர் போன்றிருப்பதால் தந்தையின் கௌரவத்தை இழக்கச் செய்கின்றீர்கள். நீங்கள் இறை குழந்தைகள் என அழைக்கப்பட்டாலும் உங்களில் அசுர குணங்கள் இருக்குமாயின் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்களாகவே இருக்கின்றீர்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகளிடம் இறை குணங்களே இருக்கின்றன. இங்கு நீங்கள் இறை குணங்களை கிரகிக்கும் பொழுது தந்தை உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். பின்னர் நீங்கள் அந்த சமஸ்காரங்களை உங்களுடன் எடுத்து செல்வீர்கள். குழந்தைகள் ஷரீர உணர்வுடன் உவர்நீரை போன்று வாழ்வதை தந்தை அறிவார். அவர்களை இறை குழந்தைகள் என அழைக்க முடியாது. அவர்கள் தங்களுக்கு அதிக அளவு இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் மாயையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் உவர்நீர் போல் இருக்கிறார்கள். முரண்பாடு உடையவர்கள். உண்மையில் முழு உலகமும் உவர்நீர் போன்றே உள்ளது. எனவே கடவுளின் குழந்தைகளும் உவர்நீர் போன்று ஆகினால் என்ன வேறுபாடு உள்ளது? அவர்கள் தந்தைக்கு அவதூற்றை ஏற்படுத்துகிறார்கள். உவர்நீர் போலாகி தந்தைக்கு அவமரியாதையை ஏற்படுத்துபவர்களால் தங்கள் இலக்கை அடைய முடியாது. அவர்களை நாஸ்திகர்கள் என்றும் அழைக்கலாம். ஆஸ்திகர்கள் ஆகின்ற குழந்தைகள் என்றுமே எவருடனும் சண்டையிட முடியாது. நீங்கள் உங்கள் மத்தியில் சண்டையிடக்கூடாது. 21 பிறவிக்கு அந்த அன்பு நீடிக்கின்ற வகையில் நீங்கள் இங்கேயே ஒருவரோடு ஒருவர் அன்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை தந்தையின் குழந்தைகள் என அழைத்த பின்னரும் நீங்கள் சகோதரர்கள் ஆகவில்லை எனில் நீங்கள் அசுர குழந்தைகளே. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே முரளியை பேசுகின்றார். எவ்வாறாயினும் ஷரீர உணர்வில் இருப்பதனால் தந்தை தங்களுக்கே இதனை கூறுகின்றார் என்பதை கூட அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. மாயை மிகவும் திறமைசாலி. நீங்கள் அறியாத வகையில் எலி உங்களை கடிப்பது போன்று மாயையும் நீங்கள் அறியாத வகையில் உங்களை மிக இனிமையாக ஊதிவிட்டு பின்னரே கடிக்கின்றாள். ஒருவரோடு ஒருவர் முகம் கோணுவது அசுர சமுதாயத்தின் வேலையாகும். பல நிலையங்களில் குழந்தைகள் உவர்நீரை போன்றே இருக்கிறார்கள். எவருமே இதுவரை முழுமையடையவில்லை. மாயை தொடர்ந்தும் யுத்தம் செய்கின்றாள். நீங்கள் அறியாத வகையில் மாயை உங்கள் தலையை சிரைக்கின்றாள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இதயபூர்வமான அன்பு கொண்டிருக்கின்றீர்களா என உங்களது இதயங்களையே கேட்டு பாருங்கள். நீங்கள் அன்பு கடலின் குழந்தைகள். எனவே நீங்கள் அன்பால் நிறைந்து வழியும் கங்கைகள் ஆக வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு தீய அல்லது தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக எதுவும் பேசாதிருப்பதே மேலானது. தீயதை கேட்காதீர்கள். எவரிடமாவது கோபத்தின் சுவடு இருக்குமாயின் அங்கு அன்பு இல்லை. இதனாலேயே பாபா கூறுகின்றார், தினமும் உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். உங்கள் அசுர நடத்தையை உங்களால் சீர்திருத்த முடியாதுவிட்டால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒருவர் சேவை செய்யாதுவிட்டால் அவரது நிலைமை என்னவாகும்? அவரது அந்தஸ்து குறைக்கப்படும். அனைவரும் காட்சிகளை பெறப் போகின்றார்கள். நீங்களும் எவ்வாறு நீங்கள் கற்றீர்கள் என்ற காட்சிகளை பெறுவீர்கள். காட்சிகளை பெற்ற பின்னரே நீங்கள் இடம் மாற்றம் செய்யப்படுவீர்கள். இடம் மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் நீங்கள் புதிய உலகிற்கு செல்வீர்கள். இறுதியில் யார் எத்தனை புள்ளிகளுடன் சித்தி எய்தி இருக்கிறார்கள் போன்ற அனைத்தும் காட்சிகளை பெறுவீர்கள். அதன் பின்னர் புலம்பி அழுவீர்கள். சண்டையை அனுபவிக்க வேண்டுமாதலால் வருந்த நேரிடும். ஏனெனில் நீங்கள் பாபா கூறுவதை கேட்கவில்லை. பாபா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்.
நீங்கள் அசுர குணங்கள் எதனையும் உங்களுக்குள் கொண்டிருக்க கூடாது. தெய்வீக குணங்களை கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களையும் தங்களை போன்று ஆக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வது மிக இலகுவானது. ஆல்பாவும் பீட்டாவும். ஆல்பா என்றால் தந்தையும், பீட்டா என்றால் ராஜ்யமும் ஆகும். எனவே குழந்தைகளே, நீங்கள் போதையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உவர்நீர் போன்று இருந்தால் உங்களை எவ்வாறு இறை குழந்தைகளாக கருத முடியும்? பாபா உங்களை அசுர குழந்தைகள் எனவும், மாயை உங்களை மூக்கினால் பிடித்துள்ளாள் எனவும் நினைப்பார். உங்களது ஸ்திதி தளம்பல் அடைவதையும் உங்களது அந்தஸ்து குறைவடைவதையும் கூட நீங்கள் உணர்வதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் அவர்களுக்கு அன்புடன் கற்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பான பார்வை இருக்கட்டும். தந்தையே அன்பு கடல். எனவே அவர் குழந்தைகளான உங்களை கவர்கின்றார். நீங்களும் அன்பு கடல்கள் ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளான உங்களுக்கு பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்தி நல்ல வழிகாட்டல்களையும் கொடுக்கின்றார். கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் மலர்கள் ஆகின்றீர்கள். அவர் உங்களுக்கு அனைத்து நற்குணங்களையும் கொடுக்கின்றார். தேவர்களிடம் அன்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த ஸ்திதியை இங்கேயே உருவாக்க வேண்டும். இந்நேரத்தில் உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவர்கள் ஆகியதும் உங்களிடம் இந்த ஞானம் இருக்காது. அங்கே தெய்வீக அன்பு மாத்திரமே இருக்கிறது. எனவே குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களையும் இப்பொழுதே கிரகிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். தந்தை பாரதத்திற்கே வருகின்றார். மக்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். எனினும் அவர் யார் என்பதையோ, அவர் எப்பொழுது வருகின்றார் என்பதையோ, அல்லது அவர் என்ன செய்கின்றார் என்பதையோ அவர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்நேரத்தில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே அதனை அறிவீர்கள். இதனை அறியாதவர்களால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாதிருப்பதுடன் பின்னர் அவர்கள் அந்தஸ்தும் குறைவடைகிறது. பாடசாலையில் கற்பவர்களின் மத்தியிலும் சிலரது நடத்தை தீயதாகவும் பிறரது நடத்தை எப்பொழுதும் நல்லதாகவும் உள்ளது. சிலர் தினமும் சமூகம் அளிக்கிறார்கள், சிலர் சமூகம் அளிப்பதில்லை. இங்கே சதா தந்தையை நினைவு செய்து சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் சமூகம் அளிக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகளாக கருதுங்கள். இதனை நீங்கள் மறக்கும் பொழுது சமூகம் அளிக்க தவறிவிடுகின்றீர்கள். எப்பொழுதும் நீங்கள் சமூகம் அளிக்கும் பொழுதே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் மறந்தால் குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். இன்னமும் காலம் இருப்பதை தந்தை அறிவார். உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற உள்ளவர்களின் புத்தியில் சக்கரம் சுழன்றவாறே இருக்கும். கூறப்படுகிறது, உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது சிவ் பாபாவின் நினைவு இருக்கட்டும். உங்கள் வாயில் ஞான அமிர்தம் இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் அன்பு இருந்தால் இறுதி கணங்களில் நீங்கள் அதையே தொடர்ந்தும் நினைவு செய்வீர்கள். குறித்த உணவின் மீது பேராசை இருக்குமாயின் மரணிக்கும் நேரத்தில் அதை உண்ண வேண்டும் என்றே சதா நினைப்பீர்கள். அப்பொழுது உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்பட்டுவிடும். தந்தை கூறுகின்றார், சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றியவாறே மரணியுங்கள். வேறு எதையும் நினைவு செய்யாதீர்கள். ஆத்மாக்கள் தாங்கள் வந்ததை போன்றே எந்த உறவு முறைகளும் இன்றி திரும்பி செல்ல வேண்டும். பேராசையும் குறைந்ததல்ல. பேராசை இருந்தால் இறுதியில் எதன் மீது உங்களுக்கு பேராசை இருக்கிறதோ அதையே தொடர்ந்தும் நினைவு செய்வதுடன் அதை நீங்கள் பெறாது விட்டால் அந்த ஆசையுடனேயே மரணிப்பீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பேராசை போன்ற எதனையும் கொண்டிருக்க கூடாது. தந்தை பெருமளவு விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவர்களே அதை புரிந்து கொள்வார்கள். தந்தையின் நினைவு உங்கள் இதயத்தை பற்றி கொள்ளட்டும். பாபா, ஓ பாபா. நீங்கள் பாபா பாபா என்று வாயால் கூறாதீர்கள்.
சப்தமற்ற உச்சரிப்பு உள்ளார தொடரட்டும். நீங்கள் தந்தையின் நினைவிலும் கர்மாதி ஸ்திதியிலும் அந்த சரீரத்தை விட்டு பிரியும் பொழுதே உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அன்பு நிறைந்து வழியும் ஒரு கங்கையாகுங்கள். அனைவர் மீதும் அன்பான பார்வை இருக்கட்டும். தவறான வார்த்தைகளை ஒரு பொழுதும் பயன்படுத்தாதீர்கள். 2. எதன் மீதும் பேராசை கொண்டிருக்காதீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரியாக இருங்கள். இறுதியில் நீங்கள் வேறு எதனையும் நினைவு செய்யாதிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பழைய ஷரீரங்களினதும் பழைய உலகினதும் கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் சதா இலகுவாக தொலைவில் இருக்கின்ற ஓர் ராஜ ரிஷியாக இருப்பீர்களாக. ஓர் ராஜ ரிஷி என்றால் ஒரு புறத்தில் பேறுகள் அனைத்திற்குமான உரிமைக்கான போதையை கொண்டிருப்பதும், மறுபுறத்தில் எல்லையற்ற விருப்பமின்மைக்கான ஆன்மீக போதையை கொண்டிருப்பதும் என்று அர்த்தமாகும். தற்சமயத்தில் நீங்கள் இந்த இரு விஷயங்களின் பயிற்சியையும் தொடர்ந்தும் அதிகரிக்க வேண்டும். விருப்பமின்மை என்றால் அப்பால் விலகிவிடுவது என்று அல்ல. ஆனால் பேறுகள் அனைத்தையும் கொண்டிருக்கும் பொழுதும் உங்கள் மனதையோ அல்லது புத்தியையோ எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகள் எதுவும் கவராதிருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் சிறிதளவு தங்கி இருத்தல் கூட இல்லாதிருக்கட்டும். இதுவே ஓர் ராஜ ரிஷியாக, அதாவது எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டவராக இருத்தல் என அறியப்பட்டுள்ளது. அதன் அர்த்தமானது சதா இலகுவாக பழைய ஷரீரம், பழைய பௌதீக உலகம் மீதான கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும், மேலோட்டமான உணர்வுகளில் இருந்தும், பௌதீக சௌகரியங்களுக்கான விருப்பம் போன்றவற்றிலிருந்தும் தொலைவில் இருப்பவர் என்பதாகும். ஸ்லோகம். விஞ்ஞானத்தின் வசதிகளை பயன்படுத்துங்கள், ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் ஆகாதிருக்கட்டும். ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் இனிய மேன்மையான வாசகங்கள். இந்த சங்கமயுக காலத்தில் மகாபாரதம் நடைமுறை ரீதியாக மீண்டும் இடம்பெறும். பாருங்கள், குருஷேத்திரத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் இடம்பெற்றதாக கூறுகின்ற அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரே பாண்டவர்களின் சகப்பாடியாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டல்களை கொடுத்ததாக காட்டுகிறார்கள். எனவே ஜடப்பொருளின் பிரபு யார் பக்கம் உள்ளாரோ அவர்களே நிச்சயமாக வெற்றி ஈட்டுவார்கள். பாருங்கள், அவர்கள் அனைத்தையும் குழப்பிவிட்டார்கள். அனைத்திற்கும் முதலில் ஜடப்பொருளின் பிரபு பரமாத்மாவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ சத்தியுகத்தின் முதல் தேவர். எனவே பாண்டவர்களின் சக ரதமோட்டி கடவுளே ஆவார். கடவுளால் குழந்தைகளாகிய எங்களுக்கு வன்முறையை கற்பிக்கவோ அல்லது பாண்டவர்கள் ஒரு வன்முறை யுத்தத்தில் ஈடுபட்டு ராஜ்யத்தை பெறவோ முடியாது. இந்த உலகம் கர்மக்ஷேத்திரமாகும். இதில் மக்கள் எவ்விதமான விதைகளை தங்கள் செயல்கள் மூலமாக விதைத்தாலும் அதற்கு ஏற்ப அவர்கள் நல்ல தீய பலனை பெறுகின்றார்கள். இந்த கர்மக்ஷேத்திரத்தில் பாண்டவர்களும் சக்தியின் அவதாரங்களாகிய பாரத தாய்மார்களும் இருக்கிறார்கள். கடவுள் பாரத தேசத்தில் வருவதாலேயே பாரதம் அழிவற்ற தேசம் என்று கூறப்படுகிறது. கடவுள் விசேஷமாக பாரத தேசத்தில் அவதரிக்கின்றார். ஏனெனில் பாரத தேசத்திலிருந்தே அதர்மத்தின் விரிவாக்கம் ஆரம்பமானது. இங்கேயே கடவுள் யோக சக்தியின் மூலம் கௌரவர்களின் ராஜ்யத்தை அழித்து பாண்டவர்களின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். எனவே கடவுள் வந்து தர்ம ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஆனால் பாரத மக்களோ தங்களுடைய மகத்துவமான தூய தர்மத்தையும் மேன்மையான செயல்களையும் மறந்துவிட்டதால் தங்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள். தமது சொந்த தர்மத்தை அறியாததால்
அந்த அப்பாவிகள் மற்ற சமயங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள். இது எல்லையற்ற அதிபதியே எங்களுக்கு கூறுகின்ற எல்லையற்ற ஞானமாகும். அவர்கள் தங்கள் ஆதி தர்மத்தை மறந்து எல்லைக்கு உட்பட்டதில் சிக்கிக் கொண்டார்கள். இதுவே தர்மத்தின் உச்சக்கட்ட அவதூறு எனப்படுகிறது. ஏனெனில் இவை அனைத்தும் ஜடப்பொருள் சம்பந்தமான சமயங்களாகும். எவ்வாறாயினும் முதலில் சுயத்திற்கான ஆதி தர்மம் இருக்க வேண்டும். எனவே எங்கள் ஒவ்வொருவரின் சுயத்தின் ஆதி தர்மம் ஆத்மாவாகிய நான் அமைதியானவன். பின்னர் ஜடப்பொருளின் சமயம் தேவ தர்மமாகும். 30 முக்கோடி பாரதவாசிகள் தேவர்கள் ஆவார்கள். இதனாலேயே கடவுள் கூறுகின்றார், எண்ணற்ற ஷரீர சமயங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள், மற்ற சமயங்களை துறந்து விடுங்கள். அந்த எல்லைக்கு உட்பட்ட சமயங்களினால் அதிக அளவு புரட்சிகள் ஏற்பட்டன. எனவே இப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட சமயங்களில் இருந்து விலகி எல்லையற்றதற்குள் செல்லுங்கள். நீங்கள் சர்வ சக்திவான் கடவுளான அந்த எல்லையற்ற தந்தையுடன் யோகம் செய்ய வேண்டும். இதனாலேயே ஜடப்பொருளின் பிரபுவான சர்வ சக்திவானே பரமாத்மா அன்றி ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. எனவே ஒரு கல்பத்தின் முன்னரும் ஜடப்பொருளின் பிரபுவாகிய கடவுளை நடைமுறையில் தங்கள் பக்கம் கொண்டிருந்தவர்களின் வெற்றி நினைவு கூறப்பட்டது. அச்சா.